என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஆனந்தி, சீக்கிரமா கண்ணு முழிச்சிருமா. இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நீயும் நம்ம குழந்தையும் நல்லபடியா இருந்தா அதுவே எனக்கு போதும். குழந்தை இல்லாம நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட. மாசமான பொண்ணுங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு எவ்வளோ ஆசையா கேட்ப. ஆனா இப்ப நீ மாசமா இருக்க, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூட முடியாம இப்படி ஆயிடுச்சே உனக்கு. குழந்தை உண்டானதும் நீ எவ்வளோ சந்தோஷப்பட்ட. என் வயிற்றுலையும் ஒரு குழந்தை உருவாயிடுச்சு, இதுக்கப்புறம் அதை அசைகிறதுன்னு எல்லாத்தையும் நான் அனுபவிக்க போறேன், அப்புறம் எனக்கும் வளகாப்பு பண்ணுவாங்கன்னு எல்லாத்தையும் நினைச்சு சந்தோஷப்பட்டியே. ஆனா இப்போ இது எதையுமே உணர முடியாத அளவுக்கு உனக்கு இப்படி ஆயிடுச்சேம்மா. குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அனுபவிக்கணும்னு நினைச்சியே, இது எதுவுமே உனக்கு இப்ப தெரியலையேம்மா. நம்ம குழந்தை பிறக்கிறதுக்குள்ள நீ கண்ணு முழிக்கணும். நம்ம குழந்தை இந்த உலகத்துக்கு வந்ததும் அதை முதல் தடவையா நீ தான் பார்க்கணும். நம்ம குழந்தை அழற சத்தத்தை நீ தான் முதல் தடவையா கேட்கணும். அதுக்குள்ள நீ எப்படியாவது கண்ணு முழிச்சிடணும் ஆனந்தி. ரவி சார், வாங்க சார். அவங்க கிட்ட நான் சொன்ன மாதிரி பேசுனீங்களா? ஏதாவது ரெஸ்பான்ஸ் தெரியுதா? இல்லைங்க சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பேசினேன். ஆனா எதுக்குமே அவர் ரியாக்ட் பண்ணவே மாட்டேங்கிறா. கண்ணை கூட அசைக்க மாட்டேங்கிறா. அப்படியே பேசாம படுத்தே தான் இருக்கா. ஓகே ரவி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணலையேன்னு வருத்தப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே அவங்க குணமாயிடுவாங்க. நீங்க தொடர்ந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. சரிங்க சார். இப்போ என் மனைவிக்கு 4 மாதம் ஆயிடுச்சு. இனியும் 6 மாதம்தான் இருக்கு. அதுக்குள்ள அவ கண்ணை முழிச்சிடுவாள்ல டாக்டர்? இங்க பாருங்க ரவி, எதையுமே நம்மளால உறுதியா சொல்லிட முடியாது. 6 மாசங்கிறது அதுக்கு முன்னாடியே கூட அவங்க கண்ணு முழிச்சிடலாம். அதனால எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. நிச்சயமா கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லதாவே நடக்கும். அப்புறம் 4 மாசம் போது வயிற்றுல உள்ள குழந்தைக்கு கூட நீங்க பேசுறது கேட்கும். அதனால நீங்க குழந்தைகிட்டயும் பேசுங்க, அவங்க கிட்டயும் பேசுங்க. நிச்சயமா எல்லாமே சரியாயிடும் ரவி, வருத்தப்படாதீங்க. சரிங்க டாக்டர். செல்லம், நான் அப்பா பேசுறேன்டா. அப்பா பேசுறது உனக்கு கேக்குதா? நீங்க தான் எப்படியாவது அம்மாவை குணப்படுத்தி திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். செல்லம் செல்லம், அப்பா பேசுறேன்டா. செல்லம், நான் அப்பா பேசுறேன்டா. அப்பா பேசுறது உங்களுக்கு கேக்குதாடா? அம்மா வயிற்றுக்குள்ள சமத்தா இருக்கணும். சீக்கிரமே நீங்க நல்லபடியா வெளியில வரணும். நீங்க வெளியே வரும்போது இங்க எல்லாமே சரியா இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா அம்மாவும் அப்பாவும் சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்து உங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு அப்பா ஆசைப்படுறேன்டா. அப்பாவோட இந்த ஆசைய நீங்க தான் குட்டி தேவதையா இருந்து சீக்கிரத்துல நிறைவேற்றி வைக்கணும். ஐஷு, பயப்படாத. நான் உன்னோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா? போ, நீ ஒன்னும் என் ஃப்ரெண்டு கிடையாது. எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல. எனக்கு அம்மா அப்பா மட்டும்தான். அம்மா அப்பா எங்க போயிட்டாங்க? அம்மா. ஏ ஐஷு, இங்க பாரு. அவங்க உனக்கு சாக்லேட் வாங்க தான் கடைக்கு போயிருக்காங்க. அது வரைக்கும் என்ன உன்னை பாத்துக்க சொன்னாங்க. ஓ, சாக்லேட் வாங்க போயிருக்காங்களா? சரி சரி. அப்போ அவங்க தான் உன்னை பாத்துக்க சொன்னாங்களா? அப்ப சரி, அப்ப நீ என் ஃப்ரெண்டு தான். ஐஷு, இதுக்கு முன்னாடி நீ என்னை எங்கேயாவது பாத்திருக்கியா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. ஓ, பாத்திருக்கேனே. எங்க எங்க பாத்திருக்க? இதோ இப்ப என் வயித்துல கை வச்சு பேசிட்டு இருந்தியே, அப்பதான் பார்த்தேன். ஐயோ, இப்ப இல்ல ஐஷு. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது என்ன பார்த்த ஞாபகம் உனக்கு இருக்கா? இதுக்கு முன்னாடி தெரியலையே. அம்மா, நீ ஏன் அப்படி எல்லாம் கேக்குற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஐஷு, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. கல்யாணமா? அப்படின்னா என்ன? அது ஏதாவது புது சாக்லேட்டா? அது என்னது? நீ திரும்ப வரும்போது எனக்கு அது வாங்கிட்டு வரியா? சோ சரி ஐஷு, இங்க பாரு. உன் வயித்துல நம்ம பாப்பா இருக்கு. நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஓடுறது குதிக்கிறது அப்படியெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, சரியா? முடியாது போ. நான் குதிப்பேன், ஓடுவேன், அப்புறம் கண்ணாமூச்சி விளையாடுவேன். உனக்கு தெரியுமா, நேத்து கூட டாக்டர் எனக்கு ஊசி போட வந்தாங்க.
ஐஷு இங்க பாரு, இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. டாக்டர் என்ன மருந்து கொடுத்தாலும் அதை சாப்பிடணும். டாக்டர் ஊசி போட வந்தா ஊசி போடுறதுக்கு காமிச்சு கொடுக்கணும். ரொம்ப ஓடக்கூடாது, பிடிவாதம் பிடிக்க கூடாது, சரியா? என்ன நீ என் அம்மா அப்பா மாதிரியே பேசுற? இப்படிலாம் பேசினா எனக்கு பிடிக்காது. நீ என் ஃப்ரெண்டுனா நீ இப்படியெல்லாம் பேசாது கூடாது. சரி, நான் அப்படியெல்லாம் பேசல. உன் வயித்துல நம்ம பாப்பா இருக்கு, குட்டி பாப்பா. அதை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும், சரியா? என்னது? என் வயித்துக்குள்ள குட்டி பாப்பா இருக்கா? அது எப்படி என் வயித்துக்குள்ள போச்சு? அச்சோ, அப்ப குட்டி பாப்பாவை நான் முழுங்கிட்டேனா? ஐயோ ஐஷு, அதெல்லாம் இல்ல. குட்டி பாப்பா இன்னும் பிறக்கவே இல்லை, இதுக்கப்புறம் தான் பிறக்கும். ஓ, இதுக்கப்புறம் தான் பிறக்குமா? ஹை ஜாலி. அப்ப குட்டி பாப்பா பிறந்தா நான் அதோட விளையாடலாமா? ஏய் குட்டி பாப்பா, சீக்கிரமா பிறந்து வா. அப்ப நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம், கண்ணாமூச்சி விளையாடலாம், ஓடி பிடிச்சு விளையாடலாம், ஜாலியா இருக்கும். நினைவுகள் யாவும் நீங்கி போனால் நான் யார்? மறதியா, அவதியா, சகதியா? நிகழ்ந்தவை எல்லாம் பொய்யாயானால் நீ யார்? ஜனனமா, சலனமா, மரணமா? தனியாய் நான் வாழ்ந்தேனே, வானாய் நீ யாராய்? உனில் ஏற பார்த்தேனே, காணாமல் போனாய். யாரடி யாரடி நானினி? யாரடி நானினி? வாழவோர் காரணம் கூரடி. தீரா, அம்மாக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி இருக்குடா. அதனால இன்னைக்கு நீ செல்வி ஆண்டி வீட்ல இருந்துக்கிறியா? நான் உன்னை கொண்டு போய் அங்க விடுறேன். இல்ல, நாங்க போக மாட்டேன். நான் உங்களோடயே வரேன். தீரா, ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி உன்னை கூட்டிட்டு போக முடியும்? அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல தீரா, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கொண்டு போக முடியாதுன்னு. உனக்காக தான் ஹாஸ்பிட்டலில் சொல்லி நைட் டியூட்டியே வேண்டான்னு சொல்லி டே ஷிஃப்ட் மட்டும் வாங்கினேன். ஆனால் இன்னைக்கு நைட் டியூட்டி பார்க்குற ஒரு அக்கா லீவ் எடுத்துட்டாங்க. அதனால தான் நான் போயே ஆகணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாண்டா தீரா, ஒரு நாள் மட்டும் செல்வி ஆண்டி வீட்டில் இரு. நாளைக்கு அம்மா வந்துடுவேன். அம்மா, நீங்க எப்பாச்சும் இந்த மாதிரி நைட்டு வேலைக்கு போனீங்கன்னா நான் அரவிந்த் கூட தானே இருப்பேன். அரவிந்த் இன்னும் ஊர்ல இருந்து வரலையா? ஐயோ, நேத்துல இருந்து அரவிந்த் பேச்சியே எடுக்காம இருக்கான். மறந்துட்டான் போலன்னு நினைச்சா திரும்பவும் அவரையே கேக்குறான். சொல்லுங்கம்மா, அரவிந்த் இன்னுமா ஊர்ல இருந்து வரல? எப்ப வருவாரு? ஐயோ தீரா, அம்மா தான் சொல்லியிருக்கேன்ல, அவர் ஊருக்கு போயிருக்காரு. அவர் வரும்போதுதான் வருவாரு. நீ சும்மா சும்மா அவரை கேட்க கூடாது. இங்க பாரு, அம்மாக்கு வேலைக்கு போக நேரமாச்சு. நான் உன்னை கொண்டு போய் செல்வி ஆண்டி வீட்டுல விட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீ வா முதல்ல. தீரா, நீ அம்மாவோட செல்லம்ல. இங்க பாரு, இன்னைக்கு நீ சமத்தா போய் செல்வி ஆண்டி வீட்டுல இருந்தேன்னா நாளைக்கு அம்மா வேலை முடிஞ்சு வரும்போது உனக்கு பிடிச்ச சாக்லேட், ஐஸ்கிரீம், அப்புறம் பபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவேன். ஹை, சாக்லேட், ஐஸ்கிரீம், பபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவீங்களா? அப்ப சரி, அப்ப நான் போய் செல்வி ஆண்டி வீட்ல இருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அப்புறம் இதுக்கப்புறம் நீங்க எப்ப நைட்டு வேலைக்கு போறதா இருந்தாலும் நான் வந்து அரவிந்த் கூட தான் இருப்பேன். அப்புறம் நான் செல்வி ஆண்டி வீட்டுக்கு போக மாட்டேன். அரவிந்த் கூட மட்டும்தான் இருப்பேன். சரி சரி, வா போலாம். என்னண்ணே இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கோம்? அது சார், அந்த காலேஜ் கேன்டீன்ல சிகரெட் விற்கிறாங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சுல சார். அந்த சிகரெட்டை சப்ளை பண்றவன் வந்து இங்கதான் எங்கேயோ கடை போட்டிருக்கானா. அதான் அவனை போய் 4 தட்டு தட்டி விசாரிச்சுட்டு வரலான்ட்டு தான் சார் இங்க வந்திருக்கோம். அட என்ன மாதிரி முத்தண்ண, காலேஜ் கேன்டீன்ல சிகரெட் விற்கிறாங்கன்னா அந்த கேன்டீனை நடத்துறவன 4 தட்டு தட்டி இதுக்கப்புறம் விற்காதுன்னு சொன்னாலே வேலை முடிஞ்சு போச்சு. இதுல வேற அவனுக்கு எவன் சப்ளை பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை வந்து விசாரிக்கணுமா? இதெல்லாம் தேவையான? என்ன சார் பண்றது, கேஸே ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இப்படி ஏதாவது நம்மளா கேஸை பிடிச்சி விசாரிச்சாதான் உண்டு. அண்ணே, கம்பெனி சீக்கிரட்டா வெளியே சொல்லாதீங்கண்ணே. ஒரு முக்கியமான கொலை கேஸை விசாரிக்கணும்னு சொல்லி எனக்கு இங்க போஸ்டிங் போட்டாங்க. அந்த கேஸை தவிர பாக்கி எல்லா கேஸையும் விசாரிக்க வைக்கிறாங்கண்ணே. தம்பி, அதுக்கு என்ன தம்பி பண்றது? டிபார்ட்மெண்ட்ல அப்படிதான், ஒரு கேஸ்ன்னு சொல்லி போடுவாங்க, கடைசியில பார்த்தா அதை தவிர பாக்கி எல்லா கேஸும் மேல வந்துடும். அப்புறம் அந்த பழைய கேஸை மறந்தே போயிடுவாங்க. ஐயோ ஆமண்ண, ஏதோ ஒண்ணு. இனி மேலிடத்துல சொல்ற கேஸ் தானே நம்ம விசாரிச்சாகணும். சரி சரி, போங்க போங்க, போய் அது என்ன ஏதுன்னு பாத்துட்டு வாங்க, நான் இங்க நிக்கிறேன். சரிங்க சார்.
சீதாவை பார்த்து 2 நாள் ஆகுது. இன்னைக்கு காலையில அவ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிருக்கணும். ஆனா போல, என்னன்னு தெரியல. உடம்பு எதுவும் சரியில்லாம இருக்குமா? இல்ல ஒருவேளை தீரனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்குமா? அவன்கிட்டயும் பேசி 2 நாள் ஆகுது. ச்சே, பாவம் தீரன் நம்ம கிட்ட பேசாம இருக்கவே மாட்டான். அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பான். இப்போ பேசி 2 நாள் ஆகுது. என்ன பண்றான் ஒண்ணுமே தெரியல. அவன்கிட்ட கூட பேச முடியல. சீதா கிட்ட வேற கௌரவமா சொல்லிட்டோம், நீ எப்போ உன் முடிவை சொல்றியோ அது வரைக்கும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு. இப்போ தீரனை நினைச்சா கௌரவம் எல்லாம் பார்க்காம அவட்ட போய் பேசிடலாமானும் இருக்கு. டி அரவிந்த், நீ ஒரு போலீஸ், அந்த கெத்த கூட விட்டு அவகிட்ட இறங்கி போன. ஆனா அவ ரொம்ப தான் ஓவரா பண்றான். இதுக்கு மேலேயும் அவகிட்ட இறங்கி போனேன்னு வச்சுக்க, நீ எல்லாம் இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போடுறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். அதனால அவளா எப்ப அவ முடிவை வந்து சொல்றாளோ அப்ப சொல்லட்டும். அது வரைக்கும் அவளை பார்க்கவே கூடாது. அவளா வந்து பேசுற வரைக்கும் ஒருவேளை எதாச்சியா அவளை பார்த்தா கூட அவகிட்ட பேசக்கூடாது. போலீஸ் கெத்த மெயின்டைன் பண்ற அரவிந்த். உன்னை பார்க்க கூடாது என கண்ணை மூடிக்கொண்டாலும் கண்ணை பிரித்து நீ வந்தாய், இமைகளின் இடையில் நீ நின்றாய். உன்னிடம் சொல்வதற்கு என் கதை பலம் காத்திருக்கு. இரு கண்கள் தந்திடனா அதை தடுத்திட சொல்வதற்கு. உடைகளில் நீட்டினா இந்த உலகினை வென்றவளே, சிறு உதட்டினில் புன்னகையா என் இதயத்தில் நின்றவளே. ஹாய் அரவிந்த். மா, அரவிந்த் ஊருக்கு போயிட்டாருன்னு சொன்னீங்க. அவர் இங்க தான் இருக்காரு. அரவிந்த். திடீரா நில்லு. யார்கிட்டயும் பேசக்கூடாது. நீ வா, உன்னை நான் கொண்டு போய் செல்வி அக்கா வீட்ல விடுறேன். அம்மா, என்னம்மா? அரவிந்த் ஊருக்கு போயிட்டாருன்னு தானே என்ன செல்வி ஆண்டி வீட்ல விடுறேன்னு சொன்னீங்க. இப்ப அரவிந்த் தான் வந்துட்டாருல்ல, நான் அவர் கூட தான் இருப்பேன். நான் செல்வி ஆண்டி வீட்டுக்கு வர மாட்டேன். தீரா, அம்மா சொல்றது தான் நீ கேட்கணும். ஒழுங்கு மரியாதையா வா, இல்லனா ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். சீதா, அது இங்க பாருங்க சீதா, நீங்க உங்க முடிவை யோசிச்சு சொல்ற வரைக்கும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அதுக்காக தீரனை என் கூட பேச வேண்டாம்னு சொல்றது தேவையில்லாத விஷயமோன்னு தோணுது. ஹலோ மிஸ்டர், என் பையனுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு எனக்கு தெரியும். அதை நீங்க எனக்கு சொல்லி அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடங்க மாட்டேங்கிறாளே. இங்க பாருங்க சீதா, நான் உங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணல. அவன் பாவம் சின்ன பையன். நமக்குள்ள நடக்கிற பிரச்சனைய புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு இன்னும் வயசு வரல. இவ்வளவு நாள் நல்லா பேசிக்கிட்டு இருந்துட்டு இப்ப திடீர்னு என் கூட பேச வேண்டாம்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் பாவம். இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட நடந்துக்கிற விதத்திலேயே எனக்கு புரியுது உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு. சரி, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா பரவாயில்ல. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பேசினேன்னா என்ன செருப்பால் அடிங்க. ஆனா இப்படி தீரனை என் கூட பேச வேண்டாம்னு மட்டும் சொல்லாதீங்க. இல்ல அவன் கூடயும் நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிட்ட பேசுறத நான் குறைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களையும் அவனையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா அது வரைக்கும் தீரனை என் கூட பேச வேணாம்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். அது சாரி தீரா, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டேன். அதான் இப்ப வந்துட்டேன்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி தீரா, போக மாட்டேன். அப்புறம் அரவிந்த், இன்னைக்கு அம்மாவுக்கு நைட் வேலை. நீங்க ஊர்ல இல்லன்னு தான் என்ன செல்வி ஆண்டி வீட்ல விடுறேன்னு சொன்னாங்க. இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, நான் உங்க கூடயே இருந்துக்கிறேன். நான் செல்வி ஆண்டி வீட்டுக்கு போகல. அது வந்து ப்ளீஸ். தீரா, அம்மா வேலைக்கு கிளம்புறேன், நீ பார்த்து பத்திரமா இரு. ஹாய் அம்மா, அப்ப நான் அரவிந்த் கூடயே இருக்கட்டா? சரி, ஆனா அம்மா வேலை முடிஞ்சு வர வரைக்கும் தொல்லை பண்ணாம இருக்கணும், புரிஞ்சுதா? சரிம்மா, நான் அரவிந்த் தொல்லையே பண்ண மாட்டேன். தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ். சரி தீரா, நான் கிளம்புறேன். ஓகேம்மா, போயிட்டு வாங்க. ஹாய் அரவிந்த், ஜாலி. இன்னைக்கு நைட் நான் உங்க கூட தான் தூங்க போறேன். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஓகே தீரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த கதையோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.